அக்டோபர் 4ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எசேக்கியேல் 36:26. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதே. ஒரு மனிதனுடைய இருதயம் எப்போது கல்லாக மாறும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தொடர் தோல்விகள், நீங்காமல் தொடரும் வியாதிகள், தொடர்ச்சியான நிந்தைகள், அவமானங்கள், தொடர்ச்சியாக சத்துருக்களிடத்தில் சிறையிருப்பு, இப்படி தொடர்ச்சியாக விரும்பத்தகாத சம்பவங்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற போது அவர்கள் மனதில் ஒரு விதமான விரக்தி உண்டாகிவிடும். இப்படிப்பட்ட விரக்தியான சூழ்நிலையில் சிலர் தனிமையை விரும்புவார்கள், வேறு சிலர் தற்கொலை எண்ணங்களுக்கு நேராக ஓடுவார்கள், இன்னும் சிலர் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுவிடுவார்கள். மேற்சொன்ன காரணங்களுக்காக தங்களை கடினப்படுத்திக் கொண்டவர்கள் தங்கள் இருதயத்தை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள சிற்றின்பங்களை தேடுவார்கள். அதை நியாயமானதாகவே கருதுவார்கள். பாவ அசுத்தங்களை தண்ணீரை போல குடிப்பார்கள். நீங்கள் செய்வது பாவம் என்று சொல்லுகிற போது இவர்கள் தங்கள் செவியை அடைத்துக் கொள்வார்கள். காரணம், இவர்கள் தங்கள் இருதயத்தை கல்லாக்கி இருப்பார்கள். வேறு சிலர் தாங்கள் எடுத்துக்கொண்ட கொள்கைகளுக்காக அல்லது பொய்யான நம்பிக்கைகளுக்காக மற்ற உண்மையான நம்பிக்கைகளுக்கு கொள்கைகளுக்கு எதிராக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வார்கள். மாம்சமான இருதயத்தில் சதையான இருதயம் என்பதுதான் தேவனுடைய படைப்பு. ஆனால் மாம்சத்தில் கல்லான இருதயம் என்பது சாத்தானுடைய சதித்திட்டம். இதில் சாத்தானுக்கு என்ன லாபம் என்பீர்களானால் நிச்சயமாக அவனுக்கு லாபம் உண்டு. எப்படி என்றால், சதையான இருதயம் என்பது தேவன் ஏற்படுத்தியுள்ள உணர்வு மண்டலம். இந்த உணர்வுள்ள இருதயமே மெய் தேவனை அறிந்து கொள்ளும். இதையே ரோமர் 3:11 உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை என்று வேதம் கூறுகிறது. சாத்தானை பொறுத்தவரை மனிதர்கள் பொய்களை நம்புகிற வரை அவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆகவே மனித இருதயத்தை கல்லாக்கி உணர்வற்றவர்கள் ஆக்கிவிட்டால் அவர்கள் மெய் தேவனை அறிய முடியாதே. ஆனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவோ கல்லான இருதயத்தை உடைத்து சதையான இருதயமாக மாற்றும் வல்லமையுடையவர், மகத்துவமானவர். ஆமென். அல்லேலூயா.